கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு என்றால் அது அன்னை தெரசா என்று எல்லோராலும் அறியப்பட்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இப்பொழுது பார்க்கலாம். அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு தெரு தெருவாக போய் யாசகம் கேட்டு தனது சேவை மையங்களுக்கு நிதி திரட்டுவது வழக்கம். ஒரு நாள் கடைக்கு முன் சென்று யாசகம் கேட்டு கொண்டிருந்தார். அந்த கடைக்காரர் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு பார்த்தும் பார்க்காதது போல் இருந்தார். கடைக்காரரிடம் இருந்து எதையாவது வாங்கிவிட வேண்டும் என்று உறுதியுடன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். கடைக்காரர் அம்மையாரை கோபமாக பார்த்துவிட்டு அம்மையார் நீட்டிய கையில் எச்சிலை துப்பினார். அப்போது சற்றும் மனம் தளராமல், மிக்க நன்றி, நீங்கள் கொடுத்தது எனக்கு, என் விடுதியில் இருக்கும் அனாதை குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டார். அந்த கடைக்காரர் அதிர்ச்சியானார். இப்படி ஒரு சகிப்பு தன்மையுடைய பெண்ணை இப்பொழுதுதான் முதன்முறையாக பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு நொடி பொழுதில் கல்லா பெட்டியில் இருந்த மொத்த பணத்தையும் எடுத்து அன்னை தெரசா நீட்டிய இரு கைகளிலும் வைத்து விட்டார். இறுதி வெற்றி தெரசாவுக்குத்தான். இப்படி தெரசாவின் ஒவ்வொரு வெற்றியின் பின்னணியிலும் பல்வேறு அவமானங்கள் இருந்தன. இதைத்தான் பரிசுத்த வேதாகம் மத்தேயு 5:10 நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று பார்க்கிறோம். ஒருமுறை போப் ஆண்டவர் இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது தனது சுற்றுப்பயணத்திற்காக பயன்படுத்திய விலை உயர்ந்த காரை அன்னை தெரசாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். சொகுசு காரில் பயணம் செய்வதற்கு சிறிதளவும் விருப்பமில்லை, ஆனாலும் அதனை மறுக்கவும் விருப்பமில்லை. எனவே புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார். அடுத்த நிமிடமே அந்த காரை ஏலமிடுமாறு கோரிக்கை விடுத்தார். அந்த பணத்தை அறக்கட்டளை நிதியில் சேர்த்துக் கொண்டார். இது பலரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்த சம்பவம். இதுபோன்று தாம் பெறும் அனைத்து பரிசுகளையும் ஏலமிட்டு அந்த பணத்தை அறக்கட்டளை நிதியில் சேர்த்தார். தனது முழு நேரமும் ஏழைகளுக்காகவும் ஏழை குழந்தைகளின் கல்விக்காகவும் குடிசை வாசிகளின் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துக்காகவும் செலவழித்தார். இதனால் அனைவரும் அன்னை தெரசாவை குடிசை சகோதரி என்று அழைக்க ஆரம்பித்தனர். பரிசுத்த வேதாகமும் இதைத்தான் மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாகவே வேத வசனத்திற்காகவே வாழ்ந்த அவர் தேவனுக்கு உண்மையாயிருந்து பரலோகம் சென்றடைந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.